அதோ பாரு அழகுரான் சம்பாதிக்க மாட்டாவா ஓடியாவது ஓடி போய்ப்போம் என் பொண்டாட்டியா கதை ஓட்டினா நான் 60% ஏறி வந்தேங்க அவன் எனக்கு முன்ன 68 வந்து முன்ன நிற்கிறா 68% மோரோட என்ன பண்றேன் என்ன ஓடி ஓடி பண்றானே இதுக்கு என்ன உட்காந்து அடிக்காம இருக்கிறவங்க போய் அடிக்க மாட்டானா அவன் கிட்ட நெருங்கி போனா அவன் ஓட்டிடுவான். அதனாலதான் ஓடி இதுதான் வாஜா ஓட்டிக்கிறானு பக்கத்துல ஆளு பக்க போலாம் ஐயோ மன்னவா காரணம் காடு சென்ற ஐவ கடைபட்டு வருவாரா காடு சென்ற ஐவ கடைபட்டு வருவாரா ஆழ்வார் என்று சொன்ன நபர் யார்? மனலோக குரபஞ்சே ஒருத்தி வந்தால் ஐயோ மனலோக குரபஞ்சே வந்தால் ஐயோ தன்னதனையால் இன்றார் தன்னதனையால் இன்றார் புரி உரைப்பேன் என்றார் மனலோகத்திலிருந்து நம் வீதி வழியே வந்தால் காவலனை விடுத்து அவனை அழைத்து குறி மூலமாக நீங்கள் சென்று 7 தினம் ஆகியும் இன்னும் வீடு திரும்பாததை கண்டு ஏதாவது விசேஷங்கள் இருக்குமா என்று மன சந்தோஷம் பெறலாமே என்று அவளை குறி மூலமாக கேட்டோம் நாதா. அவள் தான் தெரிவித்தாள் இப்படி. அதை நம்பி நீ அழற. ஆம் நாதா. அந்த வல்ல வரவு பார்த்தா வர வழி பார்க்கிறேன். வர வழிக்கிறேன். அறிவு படத்த அந்த மாதிரி இதோ அனுப்பி வைக்கிறேன் கேளு. Bye.
இருந்த பொய்யா ஆ, ஆ. நன்னா தானே இருந்தா ஆமா என்ன அதுக்குள்ள நாம கேட்டோமே ஒருத்தி ஒருத்தியா ஆ ஒருத்தினோட பொருத்தி ஆ ஆ ஆ அத சூடு இது என்ன பண்ணி கொடுத்துக்கலாம் ஓடி முட்டா மலை விடும் அதுக்கு போனா நான் இதை கத்துக்கலாம் அத சூடு அத பாரு சரி சந்தேகம் பண்ணாதீங்க சந்தேகம் ஒண்ணு இல்ல ஆ புறமாதே ஓ ரசமன்னானே ஏய் தேவியா என்னடா சிரிக்கிறா நல்ல பேரு சொல்லிட்டு இல்ல சிரிச்சுட்டு சொல்லு கிருஷ்ணா தண்ணி தடா ஒண்ணு ஒண்ணா எடுக்கணும் என்ன சொல்றேன் ஓ திருத்தேரி கும்பக்காரி அம்மன் கோவில் விட்டு ரசம் பண்ணா இந்த அட்ரஸ் முன்கூட்டியே வந்து உட்காந்து எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் போய் 3 வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் நான் ரசம் போட்டு சாப்பிட்டேன் யார் சொல்லுங்க அப்படியே சொன்ன ராசமண்ணா ராசம் பண்ணாவா பையா நீ முட்டே அப்படிடா இதை பார்க்க தெரிஞ்சுங்கிற என்னது நம்ம 6 வருஷமா கூட கையில் ஆள செய்யறோம் புறமாதே ஓ சாஜே ஐயோப்பா ஐயோப்பா உங்க குலத்தோடி சொல்றியா ஓ எங்க கொலத்தோயிலையா எங்க கொலை தொழில் கொலை பண்ணுது குலாச்சார தொழில் பையா ஓ எங்க கொலத்தோயில ஈசாமியே நாங்க பச்சை குட்டி குறி சொல்லுவோம் ஏறரங்க ஏலே பச்சை குட்டி குறி சொல்லுவோம் ஓ சாயே பச்சை குட்டி குறி சொல்லுவோம் ஏறரங்க ஏலே பச்சை குத்துவதும் குறி சொல்லுவதும் உங்கள் குலாச்சார தொழில் ஓம் சாஜே ஆமா எதுவோ பச்சையோடு சொல்றாங்களா அது எங்க கிட்ட நிறைய வசதி இருக்கு ஐயா யாருக்கா? அந்த கூடாத பெண்கள் எல்லாம் வராதம். கூடாத பெண்கள் எல்லாம் வராதம். குட்டினங்கள் வெட்டிடும் வராஜா முன்னாடி. குட்டினங்கள் வெட்டிடும் வராஜா முன்னாடி. கூடாத பெண்களையும் கூட்டி வைக்கக்கூடிய பசி மருந்து முக்கிட்டு சொல்றேன் இருங்க ஐயோ. உண்மை ஒத்துக்கிறேன் ஆ, அப்படி திருமணமாகி புது தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாழா வெட்டியாக அவர்களுக்குள்ளே பிணக்கு ஏற்பட்டு தாய் வீடு சென்றிருக்கக்கூடிய மங்கையருக்கு ஏதாகிலும் பசி இருக்கா ஓ இருக்கையா அந்த சேராத பெண்கள் எல்லாம் வராதம். ரத்தினங்கள் வச்சிடும் வராஜா முன்னாடி. ரத்தினங்கள் வச்சிடும் வராஜா முன்னாடி. அப்படி சேராத பெண்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியமும் அதுக்குண்டான வசியும் தங்களிடத்தில் இருப்பதாக சொல்றேன் சந்தோஷம் ஏன் இந்த தாய்மார்களுக்கு மட்டும்தான் அந்த வசி இருக்கும் இல்ல ஆடவர்களுக்கு இருக்காதா இருக்கையா இந்த கடகாத யார்களுக்கு வராஜா முன்னாடி. அடிக்கினங்கள் வச்சிடும் வராஜா முன்னாடி.
கேள்விகளுக்கு அதனுடைய துலாச்சார வார்த்தை கெட்டியா சொல்லிடுச்சு. தப்பு இல்லை. பட்டணத்திலே வந்து பட்டமராடுகளை கண்டு குறி சொன்ன நபர் யார்? நல்லா எள்ளு போடாங்க போற சூடாவண்டாப்பா குறி சொன்ன நபர் யாருன்னு கேட்டுடா பையா. நீங்க கேட்டீங்க நினைச்சது கேட்டது வேற, ஏன் அது வரது வேற பாட்டியாக்குது. எப்படியா என்ன நினைச்சு யாருக்கு தெரியும்? குறி சொன்ன நபர் நான் கேட்ட மாதிரியா வேற ஆடிக்கிட்டு நாம பேசிட்டு தெரிஞ்சு போச்சு. எதிராஜில பிழை இருக்கும். இது மகாராஜா விட மாட்டாரு, நம்ம விட மாட்டாரு. மகாராஜா ராணிமா ஒண்ணு கிடையாது மண்டையில சுத்தமா இருக்குது. மயமா ராணிமா கூப்பிட்டாங்க. ஏன்னு கடிக்கிற விட நான் தான் ஏன்னா சீபத்தர வார்த்தா அப்படி பயந்துகிறாரு சொல்லு பாத்தல பையா. நீங்க பார்த்தீங்க அது என்ன சொல்லுது? பையா அடிச்சமாங்க தெரிச்ச மாதிரியா இந்த காளைகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல பருவ வயதுல கிடையாறியானது எப்படி வாழை சுழக்கி ஓடுமோ பையா வாய் மேல வந்து வீழ்ந்தாடு. உன்னை பார்த்தா பேருந்து பெரிய பிஸ்காட் மகாராஜா அவ்வளவு மன தைரியம் அவங்ககிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு அசைக்க முடியாது, அவங்கள ஆட்ட முடியாது. அவங்கள யார் அடி புறமாக சொன்ன வார்த்தை என்ன அவர்கள் கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். மன்னர் எப்போ வருவார் என்று வழி மேல் விழி வைத்து பார்த்திருக்க வேண்டும். மன்னர் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லையா என்ன சொல்லி என்ன வார்த்தை என்ன போனா முறைக்காது? என்ன வார்த்தை? ஐவர்கள் ஆக்குலம் அதிகம் என்றால் வாசிகளோ நின்று போகணும். அவுட் ஆம்புலன்ஸ் விடுக்கிறேன். மகாராஜா நீ ஆம்புலன்ஸ் அவுட் ஆகுது பானமா என்ன ஏண்டா புறமாத அடிக்கலானே வித்தஞ்சண்டா மகாராஜாவுக்கு கோபம் அடிக்காம இருந்தா நமக்கு ஆபத்துன்னு ஏன்னு கோபம் வந்துட்டியா? என்ன ஐவா ராஜாக்களால என்னுடைய குலம் அழியும். ஆமா சொல்லுதா சொன்னது கோபம், அதனால கோபம். சாவே மாட்டியா இருந்து மனித பிறவிலே இறப்பு ஒரு நாள், கண்டிப்பா பிறப்பு ஒரு நாள் சாவணும். அதுக்கு நான் பயப்படலையா? என்ன பின்ன
இருந்தா கூட அந்த பசங்க கையால நான் இருக்க கூடாது. எந்த பசங்க? அதான்டா தாயாஜா விலங்க கூடி வருங்க. நீ அடிச்சு போட்டா கூட நான் உயிரை விட்டுடுவேன். அவங்களே உன்னை அடிக்கிறாங்க. நான் தான் அடிச்சுக்கிறேன். தக்காசு யார் அடிச்சோம்? நான் தான் அடிச்சேன். இந்த சொல்லு வந்து வந்துட்டு போகும். 5 பசங்க வந்து நம்ம குளத்தை அடிக்கதான் விடக்கூடாது இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து ஓடனடா. இங்கேயோ போய் ஒடி விட்டுருக்கலாம். நான் போய் பார்த்து வரேன். பலராம பிள்ளை அவர்களே, நாம தேர்ச்சி போகணுங்க. என்னத்தா சந்தேகமா நாயின் பார்த்தீங்கன்னா புரத்தி அது எங்கேயும் போகல. குரமாது ஓடி போயிடுச்சா? எப்படி போகுது? இங்கேதான் செப்பு சில மாறுதுங்குது. அதனால அதுக்கு ஒண்ணு கிடையாது. இப்போ நமக்கு தான் மேல மூசி கீழ் மூசா வாங்குது. இப்ப போடுமோ எப்ப போடுமோ இன்னும் சத்தராத்துல போடாலும் போடும். ஏடா கிருஷ்ணா ஆம்பளை சத்தரா போன் பண்றோம் ஏத்துவா குரமாது ஓ சாமி நாம சொன்ன குறி மூலமா வார்த்தையிலே ஏதோ தவறு இருக்குது. மகாராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அருகாம இருந்த அவரால நமக்கு ஆபத்து. அதனால கொஞ்சம் ஒதுக்கி விட்டியா? ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. 5 பேரு பாண்டவராத என் கோலாயின்னு சொன்ன மாதிரி சொன்ன பாரு. அதான் கொஞ்சம் கோபம். இவ்வளவுதான் கோபம் பட கொஞ்சம் தான் நெஞ்சு வேற அடிக்குது. பாதி கூட பொறுமையா சொல்லி சொன்னா கூட பொருள மெதுவா சொல்லு கூட போடும். சரிப்பா கட்டா எனக்கு ஒரு குறி சொல்றியா? சொல்லி வர சாமி சாணம் கட்டி கூட சொல்லிட்டு வரையா சொல்லிட்டு வரையா சொல்லிட்டு வரையா சொல்லிட்டு வரையா பெரியால அந்த தெரு போக மாட்டேன். தலை மேல துணி போட்டு இப்படியே போனாலும் போவேன். ஜாஸ்தி மட்டும் அவுக்காது. இப்படியே பஸ் பட்டமா ராணிகள் இடத்துல சொல்லி ஏமாத்தி விடுத்த மாதிரி. சரி மகாராஜா கிட்ட ஏமாத்த முடியுமாடா? உன் தலை எப்படி யாருக்கு தெரியும்? சொல்ல போது பாரு. அப்பதானே தெரிய போகுது லட்சணம். பார்க்கத்தானே போறேன். சொல்றேன்னு சொன்னேன். அதுக்காக 1000 சன்மானம் காப்பியா? ஓ தரசரல வேற சாமி வச்சுதியா பூ வைக்கிறியா புளியா பா வைக்கிறியா வச்சுதாயா வச்சுட்டாயா பூ வச்சுட்டாயா. அதே இது ஒரு முக்கியமான அதான் நீ பார்க்காத. நான் பார்த்துட்டு போய் ஒண்ணு விட மாட்டேன். அதே தொழில் தான் நம்மளுக்கு. நேரம் டைம் ஆச்சு. அதுல விலங்கு சுயி கொண்ட சுயி கொடமேல கொடை தட்டை சுயி ஒரு சுழி கிடையாது. சுத்தமா இருக்குது. மாடு வந்து பால் 6 லிட்டர் கறக்கும். நல்லா கேட்டு காதல செவிடு அதான் மிஷின் வாங்கி வச்சுக்கோ. 6 லிட்டர் கறக்கும். அதனால பாட்டியான்னு சொல்லிட்டேன். அர்பா கறன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அப்புறம் சித்தாவுக்கு நான் கேட்டுட்டேன். அதனால இந்த அர்பா வந்து 2 பேருக்கு பங்கு. உனக்கு அவனுக்கு மாட்டுக்காரனுக்கு காமிக்க கூடாது. முன்னாடியே நடுட்டா என்ன சொல்றேன்? கேட்டு பேசாச்சு. வண்டி ஆமா ஆட்ட செவிலோட்ட எதப்பா வண்டி மாடி சீக்கிரம் சொல்லு. டைம் ஆகுது எனக்கு. இந்த வேடிக்கை என்ன வேற போட்டோ எடுக்கிறாங்க. இந்த வேடிக்கைக்கு மகாராஜா கூட இந்த வேலை இருக்கிறாரு பாரு. டைம் ஆகுது சொல்லு. சடுக்கு இது விட்டு சொல்லு. ஏடாப்பையா என்ன இப்ப மகாராஜா என்ன தருவு பண்றாரா? சண்டை மோட்டுக்கு வந்தாரா? என்ன சொன்ன? சுழிய சுத்தமா நான் பாத்துக்கிறேன். நாடகம் விட்டா 2 பேருக்கு இதே வேலை தான். தூங்க மாட்டான். என்ன பாத்து சுத்தி 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 பாக்க கடுத்து நான் போய் பாத்து வர ஒண்ணுமே சுத்தமா சுத்தி ஜன்னல் கேட்டா திணை ஜன்னல். ஓஹோ திணை ஜன்னல். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நெல்லு தெரியுமா எனக்கு? மண்ணோட வித்தைகள் சொன்னாலும் தெரியாது என்று சொல்வார்கள். போது கேட்டது ரகசியம் அரசியல். 56 மாகாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது என்னுடைய காப்பால. அதுல என்னுடைய மாகாணம் வச்சனாபுரத்தில் தான் இருக்குது. அது கேட்ட அந்த விதை எனக்கு தெரியாது. அதனால கேட்கக்கூடிய நபர் யாரு என்று நான் பார்த்தா நீ ஆளை பார்த்துன்னு ஆளை பாக்குற ஆளுக்கு ஆளை மேய்க்கிற ஆள் கொடுக்குது.
சொன்னா பாக்கி இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது நகை கேட்கும். நகை நெட்டா அட நெட்டா இதுக்கு எங்கேயா போவேன் நானு? சொன்னது தவிர மற்ற ஏதாவது சொல்லு. பிரமாதே, ஓ சாவியோ, அதுதான் வேணுமா? ஓ சண்டல் தான் வேணுமையா? அது தவிர வேற ஏதாவது கேளு, அவன் கொடுப்போம். அடிச்சனா தவிர போடுவாரே, அடிக்குறா மாலே, அடிக்குறா தவிர போடுவாரே, அடிக்குறா மாலே, ஓ சாவியோ, சண்டல் தவிர செப்பொடி வேண்டாம், ஓரா சமந்தா. சிந்தை கருத்தி குறியுரை பெறி, ஓரா சமந்தா. சிந்தை கருத்தி குறியுரை பெறி, ஓரா சமந்தா. ஓ சாவியோ, என்ன? சன்னல் தவிர செப்பொடி வாட்டி நாச்சி வாட்டி வாட்டிலே ஆச்சார் சவுடி எங்களுக்கு வேடுதல 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 வேடுதலயா. ஏய், ஒரு முறை தான் சொல்லு, எவ்வளவு போடுறாங்க? சன்னல் தவிர வண்டியில ஏதோ வாழவா, அது எங்க இருக்குது? அது யாராங்க? சரி, அதுக்கு அது விருப்பப்பட்டு தான் நாம கொடுத்தா போது. ஆ. ஆஹா, என்ன கிடைக்குது? அடி பச்சை பதக்கா, அடி அடிக்குறா மாலே, பச்சை பதக்கா மாவா. ஓ சாவியோ, பத பதக்கா பாவாடை வேண்டாம், ஓரா சமந்தா. அரமண ருள் வேட ருள்ளினி, ஓரா சமந்தா. அரமண ருள் வேட ருள்ளினி, ஓரா சமந்தா. ஓ சாவியோ, சொல்லு. பச்சை பதக்க பட்டு பாவாடை எது கொடுத்தாலும் வேண்டியதுல பரமண ருள் எங்களுக்கு வேணும் ஐயா, வேணும் ஐயா. நான் போராட்டமா போச்சா பையன் கூட. என்னடா? பரவாயில்ல, பச்சை பதக்கலாம் வாழவா, பாவாடை வாழவா. வேண்டான்னு சொல்லுது. கனியத்தா கனியாயிராயே, அடிக்குறா மாலே, கனியத்தா கனியாயிராயே, அடிக்குறா மாலே. ஓ சாவியோ, கல்லிடத்த கரையாளி வேண்டாம், ஓரா சமந்தா. கருத்த குறியா துரைத்து, ஓரா சமந்தா. கருத்த குறியா துரைத்து, ஓரா சமந்தா. ஓ சாவியோ, கல்லு எடுத்த கடையா எது கொடுத்தாலும் வேண்டியதுல கண்ணி போட்டு எங்க ஜாதி குறி சொல்லிக்கிட்டு வரும் மேற்கே வடக்கு நாட்டுல இருந்து வந்திருக்கிறையா. கண்ணி போட்டு சொல்லிக்கிட்டு வரும் எங்க ஜோதி அந்த மாதிரி ஜோதி, எங்க ஜோதி அந்த மாதிரி ஜோதி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது நாம உண்டு உண்டுன்னு கொடுப்பது தான் நல்லது. ஆமா, ஏதாவது முத்து நம்பின மோகன மலத்தாய், அடிக்குறா மாலே, முத்து நம்பின மோகன மலத்தாய், அடிக்குறா மாலே, மனிதமுடைய தாருரை மாலே, அடிக்குறா மாலே, முத்து நம்பின மோகன மலத்தாய். ஓ சாவியோ, முத்துரத்தின மகன மலை வேண்டாம், ஓரா சமந்தா. உங்க தனருள் வேட ருள்ளினி, ஓரா சமந்தா. தனருள் வேட ருள்ளினி, ஓரா சமந்தா. ஓ சாவியோ, முத்துரத்தின மோகன மாலை எது கொடுத்தாலும் வேண்டியதில்லை ஐயா. முகுந்த நருள் எங்களுக்கு
ஐயா என்னடா இம்சாகுது எனக்கு? என்ன சொல்லுங்க? என்ன யோசனை பண்ணி அடிக்கிற? இந்த மாதம் அவன் பேர சொல்லுது. யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பேர் யாரு? மூணாவது வீட்டுக்காரனா? யாரு பேரு? யாருங்க? அதெல்லாம் இதெல்லாம் சும்மா பார்க்காத, நான் பார்த்துட்டேன். சும்மா பார்த்துதான் நேரம் ஆகும். அதெல்லாம் பார்க்காத. நீ வாடி. யாரு பேரை சொல்லுது? அது சொல்லு, சடு சடுன்னு. அவன் பேர சொல்லுது இந்த மாது. யாரு? தனிக்கு வேலா, கோஞ்சாமியா, கஞ்சாமியா, பொஞ்சாமியா? யாரு? குள்ளன். யாரு? குறுங்கழுத்தன். அந்த ஆள் யாரு? கலக பிரியன். யாருங்க? காடே கதியா திரிந்தவன். அப்பே ஓட்ட ஆள் யாரு? நீர் அழுந்தினவன். அந்த ஆள் யாரு? வானிலே உறங்கினவன். அப்பே ஓட்ட பெரிய ஆள் யாரு? கம்பளி அணிந்தவன். அந்த ஆள் யாரு? மாட்டாங்கோல் சுமந்தவன். அதான் யாருங்க? காடே கதியா திரிந்த ஆட்டு மின்னால் மாட்டு மின்னால் சுத்தினவன். ஆடு எல்லாம் தான் மேய்க்கிறாங்க. விருந்தங்காரமே அவராப்பா? அவர் கூட இருக்க மாட்டாரு. அவரு இல்ல, வேற ஆள் சொல்லு. அந்த ஆட்டுக்கார். யாரு அது ஆட்டுக்காரு? ஏய் எல்லாம் உங்களுக்கு தான்டா. நான் கிடையாது, எங்க அண்ணன் கணிப்புனா ஒரு கால் இருந்தாலும் இருக்கும். யார் அந்த ஆள் கூட கிடையாது. அவன் வேற ஆள் சொல்லு. அவன் வேற ஆளு. சொல்றேன். சொல்லு. சொல்லிடுவேன். சொல்லு. பயம் இல்லாத சொல்லுவேன். இப்போ நானு சம்பத்த உள்ளவனாகிறேன். 50 தேசத்துக்கு பேர் உள்ளவனாகிறேன். அவன் பேரை சொன்னேன். பொட்டின போடா. போனா பரவாயில்ல. அன்னைக்கே என்ன தனி முடிச்ச மாதிரி தான். என்னதான் பண்ண போறேன்? அதனாலதான் அவன் வேறையே நான் சொல்றது கிடையாது. சாவ போற ஆளு ஒரு தடவை சொல்லிட்டு செத்தாலும் செத்து போடு. அப்படியா? நீ தெரிஞ்சுக்க போறியா? எனக்காக சொல்லு. கோபால கண்ணன். கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. ஏங்கடா வரா, எங்கிட்ட வரா? கோயிந்தா கோயிந்தா. ஏன்டா என்ன நம்பினாக்கா உங்களுடைய ஆடு ஆபரணங்கள் எல்லாம் கூடையெல்லாம் இந்த இருக்கக்கூடியதெல்லாம் நம்புற மாதிரி தானியம் கொடுப்பேன், பொண்ணு கொடுப்பேன். அவன் பேரை சொல்லிங்க. நீங்க என்ன போட்ட? கோயிந்தா கோயிந்தா. அப்படி போட்டியே அவன் கொண்டாந்து உன் கூடையில போட்டானா, உன் மடியில போட்டானா, உன் கையில போட்டானா? பகவான் அருள் எதுவும் கொட்டலானா? என்ன செய்றீங்க? என்ன பிச்சை எடுக்கிறீங்க. இங்க நடந்து நடபாதியா போறோம். நடப்பாட்டியா போனா கூட எனக்கு சந்தோஷம். இந்த நடப்பாட்டியா போனாக்கா எதிர்க்கு இருக்கிற கடையில போய் பிச்சை எடுக்கிறீங்க. என்ன செய்ய? பிச்சை எடுக்க சொன்னா ஐயா நான் கோவிலுக்கு போறேன் கூட கேட்டேன். கோயிந்தா இந்த வார்த்தை சொன்னா தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆமா. இப்படி அவன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறீங்க நீங்க. அவன் பேரை சொன்ன ஒண்ணு உங்களுக்கு பிச்சை எடுக்க வைக்கணும் நல்லா இருந்தவங்கள அதை விட்டுட்டு அதையே சொன்னீங்கடா. இப்ப நீ சொல்லி பாரு உனக்கு குறவங்களா இல்லன்னு. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். கோயிந்தா என் பேரை ஒருத்தன் சொன்னாலும் சொல்லலாம், அவன் பேரை நான் சொல்ல மாட்டேன். அதானே கேக்குறேன். எப்படின்னா போட்டோம் உங்க சௌகரியம். எனக்கு குளிக்கணும்னு சொன்னீங்க. சொல்லி வர சாதியே என்ன சொல்ல போறேன் சொல்லு பார்க்கலாம். அந்த நீதியத்தான் பரப்பி மகாராஜா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். பிழையா கோசிக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். நான் பார்த்தேன். ஆனா போய் அது சொல்லுது. இதுக்கு முன்ன நீ நடத்தின அரசாங்கத்துல நீ என்ன செய்து அதுல கூட சொல்றது என்ன இது சொல்ல போது நாங்க அந்த முன்னடந்த காரியங்கள்
என்ன இதுக்கு தெரிய போகுது இது சொல்ல போகுது இதை சொல்லு பாரு. சாமியோ அது என்னதையா என்னது அந்த கைவர்களை சூட்டமாடி சொல்லிட்டியே அது சொல்லுதா சொல்லுதையா நீனே சொல்லுதா என்ன சொல்லுத ஐயா ஐயா அவருடைய ஜேடி தன்னை ராஜா மன்னே அவருடைய ஜேடி தன்னை ராஜா மன்னே அடையலை உரித்தி கொண்டி ராஜா மன்னாய் அடையலை உரித்தி கொண்டி ராஜா மன்னாய் அது மட்டும்தான் சொல்ல முடியும் சொல்லுதையா இன்னும் சொல்லுதா ஆ என்ன சொல்லுது அவ மீளாத சமதமின்றி ராஜ மன்னாய் மீளாத சமதமின்றி ராஜ மன்னாய் வரல மன்வான வாசம் ராஜ மன்னாய் ராஜ மன்னாய் வரல மன்வான வாசம் ராஜ மன்னாய் நான் மட்டும் உங்களுக்கு பாடுறேன். டேய், இப்பதான் இந்த மாது என்கிட்ட இப்ப பத்தமா ஆட்டுக்குச்சு. என்ன டேய், சபதைன்னு பண்ணிட்டு போன அந்த மாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது என்ன சபதம் பண்ணி சொல்லிட்டா ஓ சாயே அது என்ன சபதம் ஐயா உன் ஒன்றிரண்டை எத்தான் எடுத்து ராஜ மன்னே ஒன்றிரண்டை எத்தான் எடுத்து ராஜ ஏய், அதெல்லாம் வேண்டாம். நீ சொல்லத்தானே எரியிற கொல்லிய ஏற தள்ளாத. நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் நம்பக்கூடிய தயார் இல்ல அவர் யாரும் இல்ல பொட்டா கோவை கூவி பொய்து வடியாது. ஓ சாயே உன்னை என்ன சொல்லுதையா உன் மாதாவி பட்டான் எடுத்து ராஜ மன்னே சீதாக தாண்டடிப்பான் ராஜ மன்னாய் சீதாக தாண்டடிப்பான் ராஜ மன்னாய் மன்னனுடைய உதிரம் கரையலாம். மன்னனுடைய மாட்டு எலும்பு சீப்பு நீங்க அதையும் சொல்லியா சொல்லுதையா உன் குடல்களை எத்தான் எடுத்து ராஜ மன்னே கொண்டையில பூ முடிப்பான் ராஜ மன்னாய் கொண்டையில பூ முடிப்பான் ராஜ மன்னாய் கொண்டையில பூ முடிப்பான் ராஜ மன்னாய் கொண்டையில பூ முடிப்பான் ராஜ பொட்டா கோவை கூவி பொழுது வடியாது. பூ முடிக்கவும் முடியாது. அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் யாரும் உயிரோட இல்லை. ஓ சாமியோ இந்த விபரீதம் எல்லாம் யார போகிறதையா போதா யாராலையா அந்த வீமனுடன் தண்ணீரால ராஜ மன்னே
என் கண்ணால பாத்துட்டு வந்தேன். அக்கறை வனத்துல சாமி கூட இல்லாத எலும்பு கூட இல்லாத எரிஞ்சு போச்சு. 5 பசங்களும் அந்த திரௌபதி என்ற பொண்ணும் எந்த பொண்ணு எரிஞ்சு போட்டாங்க. அதனால அதெல்லாம் யாரும் கிடையாது. ஓ சாரியா பாண்டவர் எப்படி இருக்காங்க ஐயா? இருக்காங்களா? அவர் கோடானாயாக செய்தி போது நாட்டு ஆள இருந்து கொண்டிருக்க இந்த மண்ணை எங்க போயிடுவான்? சரி எங்க போறீங்க ஐயா? அந்த பீடை என்ற நாடகத்தை சொல்லி வந்தது உண்மை என்று நீ சாதிக்கும் போது எதையும் நான் பேச முடியாது. என்ன வேணும்? ஓ தரசனையா ஓ ஓடுங்க ஓடுங்க. ஆனங்கட்டவளே, குலத்தை கெடுத்தவளே, ராஜ பரம்பரையை கெடுக்க வந்த குலத்தை கெடுத்த கோடாலி காம்பே, பாவி சம்மதம். எப்படி தெரியும்? சொல்லிக் கொண்டு வரும்போது உன்னை எடை போட்டேன். அத்தனை வார்த்தையும் அண்ணன் செய்ததை செய்தா போல், கேட்டா போல், வார்த்தா போல், நடந்தா போல் சொல்லிக் கொண்டு வரும்போது உன்னை எடை போட்டேன். எப்படி எடை போட்டேன்? பாஞ்சாலி அவளுடைய வார்த்தையை எடை போட்டேன். உண்மையா பொய்யானு பாஞ்சாலி வந்து விட்டா. இவ என்னிடத்துல காட்டுக்கு போகும்போது மானபதி எழுதி கொடுத்து கையொப்ப போட்டு சொன்னாலே அது என்ன என்பது அவளுக்கு மறந்து விட்டு இருப்பாளா? அல்ல மண்ணை மறந்து இருப்பான் என்று வந்தாளா? அப்படி மீறி வந்தாலே விடலாமா? நாட்டை விட்டு நடடியே கழித்த பிறகு வர வேண்டும். 12 கழிப்பதற்கு சில நாள் இருக்குது. அதுக்குள்ள வந்து விட்டாய். வந்து விட்டதுக்கு காரணம் ஆண்டவர்கள் சென்றால் பிடிப்பான், சிறை விடுவான் என்ற எண்ணத்தை வைத்து பெண்ணாக பிறந்தவன் சென்றால் அருகாக போட்டு விட்டு விடுவான் என்ற எண்ணத்தோடு வந்த விட்டு விடுவான். நான் தனித்த முதற்கொண்டு என்னுடைய கிரகத்துக்கே நீ மருமகளா வந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய குணாதிசயம் நன்றாக தெரியாதவள் போல் வந்திருக்கிறா. தெரியாது இருந்தாலும் நான் உனக்கு நினைவு ஒருத்தன் தெரிஞ்சு கொள். அதை கூட என் தரத்துக்கு
கம்யூனிட்டி மொத்தம் கூட சாவலடா. சாவாத அப்படியே இருக்கட்டும். உயிரோடு இருக்கிறாடா. அப்படியே நலமாக இருக்கட்டும். ஏன் என்ன உங்க அப்பா கூட தடி சம்பாதிச்சு கூட்டுறியா? என்ன அப்படியே போய் என்ன பண்ற? டேய், அவர்கள் சாவாத இருக்கிறதுக்கும் காரணம் நான் தான்டா. எப்படியா? இந்த உலகம் அரிய தண்டோரா மூலியமா தெரிவித்து காரியம் பண்ணு சொன்ன பாரு. ஆமா, அதுதான் தப்பா போச்சு. ஆமா, நமக்கு தண்டோரா போட்டு நம்ம இதான் அவன் கங்க கட்சி ஆடி எங்கேயோ உட்காந்து ஒண்ணு விடாத மூட்டை கட்டிக்கினு கட்டிக்கிட்டு அந்த மூட்டை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு ஓடி அவன் கிட்ட அவருக்கு ஓடிட்டு ஒண்ணு விட்டுக்க மாட்டாரு. உடனே இந்த காரியத்தை நிறுத்தணும்ன்ற ஒரு கருத்து அந்த புண்ணியவான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். ஆடவர் சென்றா கண்டு கொள்ளுவான், சிறைப்பிடிப்பான், நீ போய் வான்னு சொல்லிட்டு அந்த பாண்டியாரிக்கு சொல்லிட்டான் போடுங்க. நாடு கண்டிப்பா சொல்லிருப்பாரு. உடனே பட்டி வேஷம் போட்டு வந்து நடந்தது மண்ணங்கட்ட இருந்தது பூராச்சின்னு சொல்லி வந்துட்டு சூப்பரா சொல்லி போட்டு வந்திருக்கா கூடியவள் என்னுடைய தாயாதி மனைவி திரௌபதி இவளை சிறை பிடி, இவளை தேடிக்கிற அந்த பசங்க வருவாங்க. யாராவது ஒரு கை தனது மனதை வரவில்லை என்ன ஆற்றிய மந்தை அலர்த்த சிங்கக்குட்டி போல் குருமனாக வருகிற விதம் காண்க. இங்கே குப்பக்காரியம்மனுக்கு திருவிழா செய்து நாடகம் நடத்தி கொண்டு வந்தான்னா என்ன பண்ணி கொண்டாடுறது? நான் பண்ணி ஓடுறதுக்கா? யாரா நீ? யாரு? ஓட்டா பண்ணிடு. நாய் ஓட்டுறது கிடையாது, நாடகம் பண்ணிடு. நீ யாரு? எங்க இருந்து வர? தேவமலை வர தேவமாக்குற. உன்னுடைய பேர் என்னப்பா? ஜெயவீர சக்தி. ஜெயவீர பெல்லா செட்டியா? ஜெயவீர செட்டியாரா? சக்தி. பாய் என்னடா பாய்? சாமி சக்தி. சாமி ஜெயவீர சக்தி. ஆமா, உனக்கு ஏதாவது சாமர்த்தியம் தெரியுமா? சாமர்த்தியம் கேட்கிற என்ன கோல் சொல்லி சின்ன கொஞ்சம் சின்ன கொஞ்சம் சின்ன ஐயா அவன் சொல்றாரு. சின்ன கொஞ்சம் சின்ன பையன் சொல்றாருப்பா, நீ ஒழுங்கா என்ன பையா ஏதோ ஒரு சொல்லி சொல்றாருப்பா. ஏன பையா போட்டோ கொண்டு இவன் சின்ன குழந்தை சொல்லல, சின்ன பையனே சொன்னான். உன்னோட சாமர்த்தியம் சொல்றா. சாமர்த்தியம் கேட்கிற சாமர்த்தியம் சாமர்த்தியம் வீரம்டா, வீரம் ஊரம்.
ஐயோ, டேய், வீரன்டா, வீரம். ஓ வீரம் வீரம். என்ன சொல்லு? உண்டில் கையில் சின்ன கொண்டா நாட்டு நாட்டாரு சொல்ற நாட்டாரு ஏன் நாட்டு இந்த கோயிலுக்கு நான் தான் நாட்டாரு ஒழுங்கா சொல்லு. நாட்டாரு நாட்டாரு கோயிலுக்கு தான் தெருவுல கோயிலுக்கு நாட்டாங்க பெருக்கி வர்றாங்க. ஆமா ஏ சாமி உண்டியில கையில் எடுத்து குறிகளை ஒன்று தப்பாமல் எங்க இங்கதான் சொல்றியா? குடி தப்பாமல் சுடுவேன். அப்படி உண்டிகளை தவறி விட்டால் மீண்டும் என்ன செய்வேன்? ஏன் தவறி விட்டா கேட்கிறேன். சின்ன கொஞ்சம் காணாங்கோய் குஞ்சு அவதாரி அவதாரி குஞ்சு கௌதாரி குஞ்சு அவதாரி குஞ்சு கௌதாரி கௌதாரி வாயில வரல பண்ணுதா? ஏ முயல் 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 குஞ்சு ஏ முயல் குஞ்சு சாமி முயல் குஞ்சு முயல் குட்டிடா. முயல் குஞ்சு முயல் குஞ்சு இல்ல முயல் குஞ்சுடாப்பா. முயல் குட்டிடா. முயல் குட்டி முயல் முயல் ஆட ஆட பாடுதே ஆடா காடை ஆட குஞ்சு சாமி காடை குஞ்சு ஒய்னா டேய் அட பாய் ஒய்னாடா மைனா ஒய்னா குஞ்சு. ஐயோ நீங்க திருத்தே ஏதோ சொல்லு. மைனா குஞ்சு இது எல்லாம் கண்ணி விளைவிருச்சு. இவங்களெல்லாம் கண்ணி விளைவிருச்சு. உரிகளை ஒன்று தப்பாமல் பிடிக்கு. உரியா டேய் குடி தப்பாமடா உரி. ஐயோ இமிஷாக எனக்கு எப்பா டேய் செய்ய சொல்லு. ஏன் நாட்டு உரி சாமி உரி. ஐயோ டேய் உரிடா குறிகள் குறி பார்த்த குறி தப்பாம பிடிப்பேன். அப்படி அப்படியே தவறி விட்டா அப்படி தவறி விட்டா ஒட்டி பதுங்கி கொண்டு ஒட்டி பதுங்கி கொண்டு துப்பாக்கிகள் கையில் நடுப்பு ये चिन्ह को ना ओटी पदी போய் அது போ சாமி எப்படி ராமனா ஏண்டா சின்னமையா அட பாவி நீ அந்த கதி நானும் இந்த ஏண்டா அட பாவி என்னத்தடா புடிச்சு வச்சிக்கினா அங்க அவன் விட்டுடுறா. ஏய் அவன் சும்மா இருக்க மாட்டான். குறி வந்து போதுச்சு பாயிலே காணாங்க கொஞ்சம் இங்கடா வந்து பூரா ஏண்டா அங்கதான ஏய் இன்னி குட்டினா ஏய் காணாங்க குஞ்சு உள்ள பாய் நான் வச்சிட்டேடா ஏய் உள்ள போய் மாட்டி ஏய் உள்ள போய் மாட்டி பாவி பையல விட்டுடுறா எதனா பண்ணிட போறான்டாவே கொண்டாடிடா பாய் சொல்ல மாட்டேன். ஏய் காணாங்க குஞ்சு உள்ள போய் மாட்டிக்கணும். டேய் ராஜா அதெல்லாம் நீ ஒட்டி பண்ணி துப்பாக்கி வச்சு அடிச்சா எனக்கு கிடையாதுடா. டேய் ஏன்டா நீ இம்சை பண்ற? ஏடா இதெல்லாம் என்னடா அதெல்லாம் மாடா போய் குளிதே இல்லடா. டேய் யாரை பார்த்து குளிக்கிறாங்க குளிடா. டேய் ஒரே கம்பெனி தான் மேல என்ன பார்த்தா கம்பெனிக்குது ஏமாலியா ஆடி மேல ஒரே ஏறமாயோ என்ன போறா. ஏடா டேய் நல்லா தேசி குளிடா. டேய் ஏடா சாக சாக ஆயிக்கு பாறா எப்படி போகுது ஏமாலா இருக்குது ஒரே கம்பெனில கிட்ட வர எட்டு போடா பாய். ஏ சின்ன கொண்டேனா நீ முதல்ல குளிக்கிறியா இல்லையா? அட பாய் எங்க எதிர்க்காரன் மேத்தக்காரன் ஒரு நாள் ஒன்றுக்கு 3 வேளை காலையில ஒரு சோப்பு
அம்மா சோப்பு, மதியானம் ஒரு சோப்பு, லக்ஸ் சோப்பு, இரவு 7 மணிக்கு லைபாய் சோப்புடா. 3 வேலையா சோப்பு, ஒரு வேலை காலியம் சோப்பு. தேசி 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 குடிக்கிறா. அதான் ஏசி நோய் பூச்சா மாதிரி இருக்கிற. ஆமா, நீ குளிக்கதே கிடையாது. ஏன் குளியல கேக்குற? எப்படி குளிக்கவே இல்லையா? எப்படி தெரியுமா? நேரா போவேன். எங்க போவ? ஓடு. எங்கடா ஓடு? நாட்டு. நாட்டுடா, நாட்டார் கடையா? நாட்டு நாட்டு. ஏய், நாட்டார நாட்டார. நாட்டார் நாட்டார். ஒரு லக்ஸ் சோப்பு. லக்ஸ் சோப்பு நீ விட. லக்ஸ் சோப்பு பாம்பு. அப்படி இல்லைன்னா ஆய்மாவு சோப்பு. அடா பாய்டே, ஆய்மா இல்லடா, அமாம் சோப்புடா. ஐயோ, இந்த பேரையே கொலை பண்றான் அவன். சோப்பு. அமாம் சோப்பு. அது வாய்க்கு. அதான் எங்க போவ? ஓடுவேன். எங்க? நதிக்கரைக்கு. ஓ, நதி. ஆமா, ஆத்தா தண்ணி ரொம்ப ஆத்துல போவேன். போவேன். ஆ. தண்ணி அதிகமா இருந்தா தான் போவேன். இங்க அருகாமையில கோமாறு ஓட்டாங்க, போய் குடிச்சிட்டு போறேன். ஏண்டா? அங்க அருமையான தண்ணி, அங்க போ. ஏய், தண்ணி அதிகமா இருந்தா தான் போவேன். ஓ, ஆமா, தண்ணி நிரம்ப குடிக்கணும். இல்ல அழி பிடிச்சிடும். அடா பாய், அழிடா சளி. நல்லா பிடிச்சிக்கணும் பாருங்க. நேரா போவேன். எட்டி பார்ப்பேன். எங்க அந்த ஆத்துல தண்ணி நிறையக்குதா பார்ப்பேன். ஆத்துல தண்ணி நிரம்பதான் பாப்பேன். ஆழம் இருக்குதா பார்ப்பேன். பார்த்த பிறகு என்ன பண்ணுவேன்? சோப்பு பிடிச்சு காட்ட போட்டு. அடா பாய், சோப்பை பிடித்து ஆத்துல போட்டு போட்டு அப்படியே எட்டி பார்ப்போம் சாமி, எட்டி பார்ப்போம். ஓ, அந்த ஆத்துல எட்டி பார்ப்பேன். என் ஊரு தெரிஞ்சா வந்துடுவேன். அடே, எட்டி பார்த்தா தண்ணி உள்ள உனக்கு உருவம் தெரியும். அப்படியே குளித்தா மாதிரி ஃப்ரெஷ்ஷா எழுதி எப்பா. இது போல என் உடம்பே உள்ள போய் வருதுல்ல. இது போல எத்தனை நாளைக்கு ஒரு தரம்? 3 மாதம். ஆனா அது கூட 3 மாதத்துக்கு ஒரு முறை. ஏய், அதான்டா பாய், எங்க ஜென்மம் இப்படி இருக்குது. இந்த உடம்பு போற எப்படி புண்ணா பொழு பொழுங்க வயிற்றுல ஒண்ணு. அதான்டா இப்படி இருக்குது இந்த உடம்பு. தலை தலைன்னு ராஜா. சரி, குடிச்சா குடிக்கிற. சரிப்பா, என்ன பண்ண போறேன்? உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. அதுக்கு நான் செக்கு பண்ண போறேன்டா. பண்றேன். ஆமா, நீ ஆதிலே வந்த குறவனா அல்லது பாதியில் வந்த குறவனா? அப்பா காவலன் ஆதியிலே வந்த குறவனா அல்லது பாதியில் வந்த குறவனா கேக்குறேன். ஆமா ஆமா, நான் உண்மையிலேயே குறவன் இல்ல. அப்ப ஆள் யாரு? பாண்டவர் நடுப்பிறந்தாகிய போர்த்திவன் ஜலஜயன் கிரீடி சுகாதவன் பட்குணன் விஜயன் என்ற தசநாமத்தை பூண்டவர். என்னோட நாமதையும் அர்ஜுன மகாராஜ். ஆமா, இப்படி வர காரணம்? இப்படி வரக்கூடிய காரணம் எனது தாயாதாகிய துரியோதனன் செய்த கொடுமையால் 12 வருடம் வனவாசம், ஓராண்டுகால அஞ்ஞாதவாசம் கைக்க முடியாது கானக துரத்தி விட்டார். நாங்க கானக சென்று சுகமாக வந்து கொண்டிருந்தோம். அதை மனப்புறாமை கொண்டால் துரியோதனன். பாண்டவர்கள் கானகத்திலே இருந்து விட்டார் என்று கருமாதை செய்ய நாள் விட்டு. ஓ, உங்களை இறந்து விட்டதாக கருமகாதை செய்ய எத்தனைத்திருக்காரு. ஆமா, அதை பார்த்தா எனது மாமா கண்ணபிரான் வந்து என் மனைவியை குரத்தியாக சென்று ராமாய்பேட்டை ராமாயணம் கோட்டை கொண்டு போடும். சேர்வா சிந்தி சொல்றப்பா. உன் மனைவி நான் பார்க்கல. இங்க திருத்தேரி கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு தெருவா தேடி பாரு. சரி நடந்தாயோ சித்திரமே. ஏய் நைனா, அவன் நடந்து வந்தானா? நடந்து வந்தால் தேவதை போல இருப்பான். ஏ சின்ன குண்ணா பேட்டையா, உன்னை எப்படி தெரியுமா? உன்னை எப்படி தெரியுமா? அவன் சிவி மூடி சிங்காரித்து சிங்கடிப்பாளோ, அவன் சிறைவாடிப்பாளோ, சிவி மூடி சிங்காரித்து சிங்கடிப்பாளோ, அவன் சிறைவாடிப்பாளோ, அவன் சிவி மூடிச்சு சிங்காரித்து சிங்கடிப்பாளோ, அவன் சிறைவாடிப்பாளோ, சிவி மூடிச்சு சிங்காரித்து சிங்கடிப்பாளோ, அவன் சிறைவாடிப்பாளோ, அவன் பகவான்
சீவி முடிச்சு முடித்து சிங்காரமாக கொண்ட போட்டு சிங்காரமா கொண்டு போட்டிருப்பாங்க. அதான் நான் பார்க்கல. இந்த காட்டு வழி வரவே இல்லையா? பார்க்கலாமா? காட்டு வழியில ஆடி பாடி குரத்தி சொல்லி வழி மறைந்தாரோ இலை கிடற வைத்தாரோ பாடி குரத்தி சொல்லி வழி மறைத்தாரோ இலை கிடற வைத்தாரோ அடி பாடி குரத்தி என்று சொல்லி வழி மறைந்தாரோ இலை கிடற வைத்தாரோ பாடி குரத்தி சொல்லி வழி மறைத்தாரோ இலை கிடற வைத்தாரோ என்னப்பா? ஏய் நைனா ஓ, காட்டு வயலே காட்டு வழியில உன்னை போல கல்லவர்கள் கல்வர்கள் அடி வாடி குரத்தி என்று ஓடி விழத்தி என்றும் ஓடி குரத்தி என்று ஓடி விழத்தி என்றும் வழி மறைத்திருப்பாங்க. அதெல்லாம் யாரும் வழிமறிக்க மாட்டாங்க. அப்படி என்றால் இந்த மிருகம் ஏதாவது கரடி புலி காவலி வழிமறைத்ததோ, இலை கிடற வைத்ததோ. கரடி புலி வழி மறைத்தாரோ இலை கிடற வைத்தாரோ அடி கரடி புலி சிங்கா வந்து வழிமறைத்ததோ, இலை கிடற வைத்ததோ. கரடி புலி வழி மறைத்தாரோ இலை கிடற வைத்தாரோ என்னப்பா? ஏய் நைனா ஓ, காட்டு வயலே காட்டு வழியிலே ஆரண்டி பாய் இப்பதான் குழம்பு ஊத்துறாங்க. கரடி இல்லடாப்பா, டேய் கரடி அரடி கரடிடா. அரடி ஐயோ, எனக்கு என்ன ஏ ஊலி சாமி ஊழி ஆறாங்க ஊழி ஆச்சாரம் வச்சிருப்பார் லோகாச்சாரி. அவர் தான் வச்சிருப்பார். ஊழி நாம வச்சிருக்க மாட்டோம். புலிடா. ஊலி டேய் புலி காட்டில் இருப்பது புலி. ஆ புலி அசிங்கம் உன்னை பார்த்தா தான் பாடு அசிங்கமா இருக்காங்க. அசிங்கம் இல்லப்பா, சிங்கம். இருட்ட அடப்பா இருத்தலடா, சிறுத்தை. சிறுட்ட இது எல்லாம் காட்டிலே வழிமறைத்து கொண்டிருக்குமா? அந்த அம்மா அதெல்லாம் ஒன்னே வழி மறைச்சிருக்காது. அதுதான் அவங்கள பார்த்து இது பயந்து ஓடும். அதெல்லாம் இருக்காது. இதோ இந்த கிராமத்துல அமர்ந்திருக்காங்க பெரியவர்கள் தாய்மார்கள். இவங்க பெரியவங்களை கேட்டுப்பாரு. கேட்டு பார்க்கலாமா? பார்த்துக்காங்க. பிள்ளை பெண்களை பெற்ற முத்தாமிகளே ஓடு. பிள்ளை பெண்களை பெற்ற உத்தாமிகளே போது பெண்மாதி கண்டிகளே பெண்மாதி கண்டிகளே ஏ நைனா கேளுப்பா. கேட்கலாமா? பெரியவங்க பெரியப்பா. பெருமா என் போஞ்சாது பார்த்தியா பெருமா? எனக்கு என்ன கோவம் வருது. அப்படியே ஒரே வெட்டி போலாம் தான் பாக்குறேன். அப்பா இது பெரியமாடா, குழந்தைடா. டேய் பெரியமா அதோட பெரியமா ஏ தாத்தா என் போஞ்சாது பார்த்தியா? யார் தாத்தா? அவராடா. டேய் அதுக்கு சொல்றேன் தாத்தா. ஏ தம்பி என் போஞ்சாது பார்த்தியா? அப்பா டேய் செல்லம் உன்னமாடா இந்த பூமி சமூகம் இருக்குது. தாத்தாடா அவரு தம்பியோட ஏ தாத்தா. குழந்தை என் போஞ்சாது பார்த்தியா? யார் நான் குழந்தையா? குட்டி ஏ பாரு. அம்மா என் போஞ்சாது பார்த்தீங்களா? ஏ ராமாய் பார்த்தீங்களா? ஏய் இங்க வா. அவங்களாம் யாரும் பார்க்கலையா? உனது மனைவிக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு. ஏ பாப்பா என் போஞ்சாது பார்த்தியா? தாத்தா கம்மியில் மாட்டேங்க. அடையாளம் கொண்டாடுறா பார்த்து சொல்றேன். ஏ அடையாளம் கேட்கிற அடையாளம் அவ கண்ணை கரிதாவே அவ கண்ணும் கருமையா இருக்கும். கண்ணும் கருப்பா இருக்கும். கருப்ப மடிய போட்டுருப்பா. அது போல எத்தனையோ பேர் போனாங்க. வேற அடையாளம் வேற அடையாளம் கேட்கிற சொல்லு. அவக்குள்ள பொம்மாலாட்டி குறிதலி மாட்டே
ஏ நைனா ஓ அவ குள்ளமா இருப்பா, உள்ளமா இருப்பாங்க, அவ குறி சொல்லுவா. குறி சொல்லுவாங்க. அதே போல எத்தனை பேர் போறாங்க குறி சொல்லிங்க. வேற அடையாளம் வேற அடையாளம். அவ வள்ளி உயர்ந்தவ வள்ளி உயர்ந்தவ ஒரு பில பேசவ ஒய்யாலே நடையழகே ஒய்யாலே நடையழகே. என்னப்பா ஏ நைனா அவ ஒல்லி உயரமா இருப்பா. ஒல்லியா இருப்பாங்க. ஆமா, ஒரு பிள்ளை பெற்றிருப்பா. ஒரு குழந்தை கையில வச்சு போறாங்க. அது போல பாரு, அதே எத்தனை பேர் போறாங்க. அதே போல வேற அடையாளம் வேற அடையாளம் கேட்கிற. அவ தலையில குறை தலையில குறை கூட மடியில அவ தலையில குறை குறை வைத்திருப்பா. தலையில கூட. ஆமா, அத வைத்து போறவர்கள் அனைவரும் மடியில ஒரு குழந்தை வச்சிருப்பா. மூங்கிலால முடிந்த கூடை. உனது மனைவி வைத்திருக்க கூடை எதனால என்ன குடை? முத்திரத்திலே தாளே முத்திரத்திலே தாளே முடிஞ்சிரத்திலே கூடே சின்ன பெண்ணா அவ முத்திரத்தினால கூட வச்சிருப்பா. ஆமா, அப்படி முத்திரத்தினால் கூட வச்சுக்கிறாங்க. சரிதான். அப்படி குறி சொல்வதாக இருந்தால் யாரை நினைத்து குறி சொல்லுவாங்க? ஏண்டாப்பா ஏதா இப்படி கலகரை திடுக்குன்னு அவன் கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கி லேக்கி கீக்கி வாங்கி சாப்பிட. அவன் உடம்பு எப்படி இருக்குது பார்த்தியா? எண்ணெய் ஊத்துனா அப்படியே வந்து விடும் பழகுது. உனது மனைவி குறி சொல்வதாக இருந்தால் யாரை நினைத்து குறி சொல்லுவாங்க? யாரை நினைத்து? அஞ்சனமை போட்டு கண்ணல துணி ஆராணி அவ அஞ்சன மை போட்டு அவங்க அண்ணன் கண்ண பிராணத்துக்கு. ஆமா, சரி. அப்படி உனது மனைவியை பார்த்தன்னு சொன்னா எனக்கு என்ன லஞ்சம் கொடுப்ப? லஞ்சம் கேட்கிற? நீ பார்த்த சொல்லு ஐயா, பத்து பையா பார்த்த சொல்லு ஐயா, பத்து காட்டி கொடுக்க மாட்டேன். நீ பார்த்த சொன்னா நீ 10 பைசா பார்த்தா அந்த 10 பைசாவா இப்ப 10 ரூபாய் கொடுத்தாலே சொல்ல மாட்டேதுப்பா. சுபாயம், நான் திருத்தேரி கிராமத்திற்கு கூடிய யுவா தினேஷ் என்ற அன்பர் எங்கள் கம்பெனியை பாராட்டி 1,000 ரூபாய் 10 சுபாயம். ஏதோ சொல்றாரு பாருப்பா. இந்த 10 ரூபாயா இப்போ கிழிஞ்சு போனா கூட வாங்க மாட்டாரு. பஸ்ல கண்டக்டர் வாங்க மாட்டாரு. நீ 10 பைசா எடுத்துமாய் நம்ம செல்போன் கடை வச்சுக்க பாரு ஊட்டா. அந்த டிராவல போடு. அப்படியே மேல ரொம்ப 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 மேல ஓட்டா. மொத்தமா சேர்த்து ஒரு மாதிரி ஆடி பண்ண கடைக்கு. ஏ நைனா
அதுவும் தவிர உனக்கு கஷ்டப்படாம சாப்பிட ஒரு வழி சொல்றேன். அடடே, என்னத்துக்கு ராவலாம் ஏன் ராவெல்லாம் என் போய் கேட்டுக்கோ. கண்ணு முடிச்சு ராவலையா ஆட்டம் ஆடணும். வாடா. டேய், சொல்றதுக்கு ஒரு நாள் கூட வேலைக்கு போக கூடாது. ஆமா அப்படியே சாப்பிடணும், படுக்கணும், அப்படியே சாப்பிடணும். அதே வேலை தான். வேற வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை தெரியுமா? அது சொல்லு முதல்ல. ஏய் நைனா, வர வயலு. யார் நீ? ஆமா நான் வர வயலு ஆ, ஆ. ஒரு வெள்ளை பாண்டி அடிச்சு சாப்பிட்டேன். அடே, உன்னை பார்க்கும்போதே தெரியுதா? நான் பார்க்கும்போது தெரியுது அப்ப ஆள் தான். வெள்ளை பாண்டி அடிச்சு சாப்பிட்டேன். நல்ல பண்ணி அடித்து சாப்பிட்டு கொண்டு அப்படியே வந்தேன். சாப்பிட்டுக்கினே வந்தேன். ஆ, ஆ. லாஸ்டா ஆ. தலை இருந்தது மண்டை ஓடு. கடைசியா மண்டை ஓடு மீதும். அதை சப்பிக்கினே வந்தேன். அட பாய், மண்டை ஓடு தப்பி அது கூட விட மாட்டியா? ஆ. ஆ, ஆ. சப்பிக்கினே வந்தேன். ஆ. அந்த மண்டை ஓடு உங்களுக்கு என்கிட்ட இருக்கு. அட பாய், மீடியா வச்சுக்கிறா? ஆ. பத்திரமா கொடுக்க மாட்டேன். அதை நான் உனக்கு தரேன். எனக்கா? ஆ. எனக்காண்டா அது? என்ன தெரியுமா? அதுல ஏன் கறி இருக்காதுடா? கறி இல்லைன்னா பரவாயில்ல, ஆ, அது காலியாகி போச்சு. ஆ, ஆ. மண்டை ஓடு உனக்கு தரேன். மண்டை ஓடு மட்டும் தர. ஆ. அவன் என்ன செய்யணும்? அது முகத்துல மாட்டிக்கோ. அடடே. ஆ, ஆ. மாட்டிக்கின்னு மூஞ்சில ஒரு கம்பளி துப்படி எடுத்து, கருப்பு கம்பளி துப்படி போயிட்டு அப்படியே கருப்பு தப்பிட்டியை போட்டு போயிட்டீங்கணும். ஆ. போயிட்டீங்கன்னு போயிட்டுக்கின்னு அப்படியே ஒட்டு துணியா பார்த்து படுத்துக்கோ. இந்த இது போல திண்ணையா பார்த்து படுக்கணும். ஆமா. ஆ, ஆ. காலையில 5 மணி ஆனா அது தானா உன்னை எழுப்போம். ஓ, அந்த பன்றியாகப்பட்டது அந்த முகமா நம்ம எழுப்போம். ஆ. ஆ, ஆ. ஏய் வினோசியா, ஆ. அப்படியே ஏறிக்க ஒரு சுத்து வந்துடும். அப்படியா அப்படியே வருவாங்க. ஆ. ஒரு வேளை பசி தீந்துடும். இங்கே போடா. இந்த பாரு, உப்பு தேவையில்ல, புளி தேவையில்ல, எது அரிசி தேவையில்ல, எல்லாமே இருக்கும். அப்படியே ஒரு வேளை கொஞ்ச நாள்ல குதிர்பாடு ஆயி மதிய டைம் அப்படியே ஒரு தோசை நிலைக்க ஒரு சுத்து வந்துடும். ஏண்டாப்பா? ஏய், கஷ்டப்படாம சாப்பிடலாம். ஏண்டா, இதை சாப்பிட்டானா என் கம்பெனில வராது அப்படிங்கிறான் போல. பசி எடுக்குதா அப்ப பாட்டி வைக்க போறாட்டா? சரி, அதை சாப்பிட்றப்பா. உனது மனைவி எங்க அரசாங்கத்துக்கு வந்தாங்க, ஏய், குறி உரைத்தாங்க. எங்க மகாராஜா குறி கேட்டு தவறு என்று போடுறா சிறையினாரு. நான் தான் போட்டேன். யார் என் மனைவி சிறை எடுத்தது? எங்க மகாராஜா சொன்னார், நான் தான் போட்டேன். சிறை சிறை நீ போட்ட. எந்த சிறை? கொண்டு சிறைச்சாலை. கொட்டு சிறைச்சாலை. கொண்டு. அட கொட்டு சிறைச்சாலை நான் போராட்டம் போட்டேன். எந்த சிறைச்சாலை போட்ட? கொண்டு சிறைச்சாலை. கொட்டு சிறைச்சாலை. யாரு சொன்னது? யார் போட்டது? எங்க மகாராஜா சொன்னார், நான் தான் போட்டேன். அப்படி என்ன உன் மனைவி மாறாள் சால் தானே இப்போ. அடிக்கலாம் தான் போறேன். பார்த்தா பயமா இருக்குது. அம்மா டேய், நான் வச்சுக்கிட்டா கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பொண்டாடிடா. இங்க இருக்கிறவங்க ஏந்து வந்து வலிப்பாங்க. என்ன மொத்தம் 2 பொண்டாட்டி வச்சுக்கோங்க. அவங்க வசதி இருந்தா வைக்கிறான், என்னால வசதி இல்லை. அதனால ஒண்ணு. எப்பா டே வாங்கடா விட்டு. முன்னாடி லோக காட்டி பாருங்க. எதிர் வீட்டுக்காரு எதிர் வீட்டுக்காரர் எனக்கு. அதுதான் எதிர்விட கம்பெனியில வச்சிட கூடாதுன்னு. ஏய், இதுக்குதான் உங்க ஊர்ல நாடகத்தையே மாத்தி வச்சேன். வெளிநாட்டுக்கு கண்ணமாச்சா. இந்த ஒரு வார்த்தைக்கோசம் ஒன்னா ரெண்டா தெரிஞ்சு விட்டு தெரியாது ஒண்ணா எப்பா டேய். கேட்டு போறான்னு நாடகம். ஏய், சமா. எங்க மகாராஜா சொன்னா நான் தான் போட போட. டேய், அரசு அதே மாதிரி எத்தனை பேர்? 100. 100. அந்த 100 பேர் மாறாள் சிலையும் ஆ. உன் மனைவி மாறாள் சிலையும் சேர்த்து உடம்படா வீட்டுக்கு வந்துருவேன். போறேன்ப்பா. குட்டா ஆ. குரியா போய் சொல்லு. இல்லன்னா மாவன ஒரே அடி. நைஸ். ஐயோ, என்ன போராட்டமா போச்சப்பா. இவன் சாகடியாரு உங்களோட போராட்டமா போய்ப்பா. என்னடா ஏண்டா பையா, ஆ. திரௌபதியை சிறைப்பிடிச்சோமே, வெளியில போட சொன்ன போட்டியா? ஆ. சாவி கையில் வச்சு கேட்ட சமத்துல போட்டுறோம். நல்ல வாயா சக்கரை குத்தி சொல்றாரு பாருங்க. போராட்டம் உங்க அப்பாவுக்கு தான் கணிதம் பார்த்தா உனக்கு மாலகண்ணா. என்னடா பையா, நாம சிறைப்பிடித்தனா அது குறத்தி இல்ல. அதை தேடின ஒரே ஒரு குறவும் ஒருத்தன் வந்துக்கலாம். உனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா? என்ன கேளுங்க. குறத்தியா? அதை தேடி சிறப்பு போட்டுன அதை ஒருத்தன் வந்துக்கிறான். அவன் silence. அவன் வந்த வேகம் ஏண்டா
குளமாத சிறையில போட்டாதான் குறவை தேடி வருவான். அதத்தான் தாயாதி மனைவி திரௌபதி சிறை பிடிச்சிருக்கோம், குறவையா வரும். அதான் அவன் வந்த வேகம் அஸ்திராபுரம் தடா 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 பையா பொறுத்துனுக்கா அவன் வந்த வேகம் அப்பேற்பட்ட வேகம் தூக்கி தூக்கி போடு தடா 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 அஸ்தினாபுரமே அப்படி அஸ்தினாபுரம் ஆட்டம் போட்டு அக்கியா அதுவும் அவன் கேட்டானே ஒரு கேள்வி வந்த வேகம் அப்புறம் இருக்கட்டும். அதை மட்டும் மறக்க மாட்டேங்க. கேட்ட கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி சின்னப்பையா எப்படாப்பா இங்க மாட்டிக்கிட்டீங்க? பாருங்க உங்க மனைவி சிறைப்படுத்தா கூட நான் பார்த்திருப்பேன். ஆனா என் பொண்டாட்டி சாலிகளா புட்டுகளான்னு போனா அவனு ரெண்டு. ஐயோ அவனை பார்க்கும் போதுதான் எனக்கு வேலை வளர்ந்து போட்டேன். நானா ஆகுது அவனை அடிக்கிறது ஆகுது. தவறி அவனை அடிச்சுட்டா அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வாரு? நீ அடிக்கிற மாதிரி கோவப்பட்டு அடிக்க மாட்டான். இப்படி இந்த கரத்தால இந்த குழுக்க அப்படி பிடிச்சி 5 விரல்ல இந்த ஒரு விரலை மடிக்குவான், 4 விரலை கொடுத்து இந்த எல்லாம் ஆடையை நீக்கிட்டு இதுல கொடுத்தான்னா அந்த 4 விரல்ல 3 மணி நேரம் அவன் கணக்காக. தாத்தா நல்லா கேட்டியோ, போறவங்கிட்ட அடிப்பட்ட அனுபவம் பேசுறது பாத்தியா எப்படி? அவனுடைய கலாச்சாரத்தை சொன்னேன். அடிக்கலையா? நான் தான் ஓடி வந்தேன் தடுத்தான்னு. திரௌபதி தாயாதி மனைவி சிறப்பிடிச்சோம். வெங்காயம் வெட்ட வரும். அவன் கொண்டாட்டத்தில் விடுத்து அவன் வந்திருக்கிறான். இப்போ விட மாட்டான். ஆமா அவன் வந்துக்கிறான், போய் பாரு சொல்லிட்டான். விட மாட்டேன்னு ஒரு கையை பாத்துருவோம் நம்ம. ஏடா மகாராஜா நீயா அதுக்குறாரா நேத்த போட்டாதீங்கிறாரு. சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறாரா போராடி எல்லாரும் 7 வருஷம் முன்ன வந்தா மறுபடியும் வந்துக்கிறேன். 3-4 வருஷம் அடுத்த வருஷமும் வர போறேன். ஊருக்கு எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. இந்த உயிரை வச்சுங்கிறியா? ஏன் அப்படி என்ன நடந்து போச்சு? நான் உயிரை என்ன கேட்டான்? அதே துரியோதனா இதே கூட்டாளி என்ன கேட்டு இருந்தானா இந்த கரண்ட்ல கையை வச்சு போட்டு உயிரை விட்டுட்டு கையை வைக்காதான் போனா. அது பெருத்திரிக்கா சொல்ற பாவி உன்னால கரண்ட் சாக்காட்டா அங்க டிரான்ஸ்பர் பீஸ் போடும், கரண்ட் மிச்சமா உண்டா, கரண்ட் செலவா உண்டா வாங்கலாம்னு சொல்லிட்டு அதனால கை வைக்கல. அதான் வைக்கல. சரி சரி இப்ப இதுதான் எங்க வசிக்கிறான்? எங்க இடம்? வளர்த்துற இடம் காட்டுல சுத்தி கிடக்குற பயிருக்கு சிம்மாசனம் சொல்லி அறிவு தெரியுமா? இத போய் நாம கோபம் வச்சுக்கலாமா? யாராணி இங்க ஏன் வந்த? மனைவி தேடிக்கொண்டு போக வீதியில சென்று தாய்மார்களையும் பெரியோர்களையும் கட்டி என்னுடைய புறமாது வந்தாளான்னு கேட்கணும். அதை விட்டுட்டோம். மகாராஜா கிட்ட வந்து கேட்கறான். உன்னிடத்தில் குறிகள் உரைக்க வந்தாலே அவ என் மனைவி அப்படிங்களையா அதுக்கு தான் பழமொழி சொல்லிக்கிறாங்க. ஈடு வைக்காத சூத்த வைக்காத முள்ளு. அவன் கொண்டாடி சிறைப்படுத்த அவன் வந்துக்கிறான். என் மனைவி எதனால் சிறைப்பட்டேன்? அவன் சொன்ன வார்த்தை தவறு என்றால் சன்மான கொடுக்காம அனுப்பணும். எதனால் அவன் சட்டம் அது. இவன் சட்டம் நம்ம சட்டம் சொல்லு. ஆருக்கு நாள் தேக்கு சட்டம் நமக்கு சொல்லு. நீ ஏயா சொல்லாயா விட முடியாது. சொன்னாலும் கோவம் வருது எனக்கு. என்னதாங்க புட்டி ஏண்டா டேய் ராஜா எனக்கு 2 புட்டினா அந்த மாடல புட்டி ஏண்டா அவன் அடிக்கிறதுக்கு வரான்? என்ன அவன் முண்டாடி சிறைப்படுத்தா அவன் வரான். இதே கூட்டாளி உன் முண்டாடி சிறைப்படுத்தா விடுமா?
அவன் கொண்டாடியா அவன் வராது அடிக்காது மொத்தமா கொடுப்பான் குமுறி விடுவோம் ஏண்டா டேய் நீ சும்மா ஏண்டா வந்து உன்னால வாங்க முடியாதுன்னா கூட வர வழியில 2 பாட்டில் பொறிக்காதா 2 குடுத்தா பாத்துக்கணும் சாப்பிடலாம் பாத்துக்கணும் உனக்கு மேல்மா கூட ஒரு பாக்ஸே எடுத்து தரேன் வாங்கி நான் பாத்துக்கிறேன் எத்தனை பாட்டில் புட்டி புட்டி 2 புட்டி நான் உனக்கு 4-10 பாக்ஸ் எடுத்து தரேன் புட்டி போறாடா புட்டி இல்லடா புட்டியை புடிச்ச பசங்கள புத்தி ஓ அறிவு கூர்மையா ஏன் இந்த 2 வாட்டி அவன் புரியல தெரியுமா கேவலம் ஏன ஜாதி ஒரே அடி போடுறா நான் பாத்துக்கிறேன் அவன் போடுறா பாப்பா போட நான் என்ன துக்கிறேன் அப்படின்னா நீ உனக்கு கூட போறத பாக்கிறதுக்கு தான் அங்கடா அப்ப போறத பார்க்க போறா அட ஆமா காடி குத்த போறானே பின்னால ஒரு வார்த்தை சொல்றாரு தாத்தா அதே துரியோதனா ஏண்டா பையா கட்டி போற தாத்தா சொல்றாரு கேட்டுட்டியா நான் அறியாம இருக்கேன் இல்லையா என்ன தாத்தான ஐயா திரௌபதன் சுட்டு சில பிடிச்சி ஆமா பையா அது புறமாதுரா புறமாது தாத்தா சொல்லுது ஆமா வந்திருக்கிறவன் அர்ஜுனன் அவனா ஒரு சண்டை போடுறான் சண்டை போட்டுக்கிற அர்ஜுன கிடையாது குறவன் தாய்வன் குறவன் தாத்தா சொல்லுது தாத்தா தான் சொல்லுது என்ன செய்யலாம் நம்ம உங்க வார்த்தை தான் கேட்கணும் நாம எங்க கேட்கறோம் கேட்கறதே கிடையாது நம்ம தான் ஏடா ஓ இன்னொன்று சொல்லுது தாத்தா என்ன பாண்டவர் உயிருடன் தப்பி இருந்தாரானால் நமது செல்வத்தை பார்த்து பொறாமப்பட்டு சூதமாடி பறிச்சுக்கனவன் கேவலம் ஒரு குறவங்கிட்ட இந்த நாட்டை விட்டுட்டான்னு 7 சொல்லோட பையன் சொல்லுது. ஆமா ஆமா அதுதான் கேட்கணும் விடக்கூடாது உண்மைத்தான். ஆமா நான் கேட்கறதுக்கு இனிமே எனக்கு ருசியா தாங்கிது. அங்க ரிவர்ஸ்ல ஓதிக்குது பின்னாடி நம்மளுக்கு என்ன நேருமோ அப்படின்னு அவங்ககிட்ட ஓதப்பட்டா இப்படி காரியம் பண்ணி விடலான்னு பார்த்தா அது இப்ப ரிப்பேர் ஆகாது. அவங்கதான் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க காரியம், நாம பண்ண போறதில்ல. சரி, பெரிய ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா, அதனால தெரியுது அந்த மாதிரி உயிரை விட்டாலும் விடும். ஐயோ வாங்காது போகாது. அது அப்பேர் விட்ட ஆள் இல்ல, விடாது. உயிரை விட்டாலும் விடுவான். தென்னைச்சென்னையில பச்சையா குறுக்க மனமே வராது. ஆகையினால எப்படி இருவர் மனமும் ஒத்திருக்க இந்த மன்னனுடைய கருத்து தென்னைச்சென்னையில நல்லா கறிய வறுத்து நல்லா வறுத்து குரு விட்டுடு. சரி போட்டோம். பெரிய ஒரு வார்த்தை கேட்போம். ஆகையினால இந்த பையனை எதிர்த்து சண்டை போடலாம். ஆமா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு தான் போட்டு நான் யோசனை பண்றேன். மகாராஜா மகாராஜா பேரரசரா பிரதமராகிறாரு. 56 மாகாணத்துக்கு தலைவராகிறாரு. ஆமா, அவளும் காட்டுல சுத்தி போறவங்கிட்ட போய் ஒரு சட்டை வச்சு சண்டை போடுறாரு. பத்தி அடிப்பாட போறாரு. ஒரு காலு அப்படி அடிச்சுட்டா ஒரு காலில் தான் அப்படி பத்தி தரன்யா சொல்லக்கூடாது.
அதான கேக்குறேன். அதனால ஆ. அந்த பையன் அச்சா கூட அடிக்கிறான் அட்டாச்சு போடுறான். அப்படின்ட்டு ஆ. அப்படியே சரி கேட்கிறேன். ஆ. யா இப்ப அந்த பையனை ஏமாற்றிட்டு போகணும் கருத்தில் இருக்கிறேன். அடே யாமா யாடா வேணா நான் கர்ணம் போட்டேன் அட ஆறாவன் அப்படின்னு. ஆ. இதான் சொல்லிட்டு நினைப்பேன். ஆமா 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 யாமா அடி வாங்கினா குற்றம், ஆமா சண்டை போட்டாலும் குற்றம். குற்றம். அப்ப எப்படி தப்பிச்சுக்கிட்டு? இப்ப சைஸா ஏமாத்திட்டேன். அதனால போயாது. டேய், 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 குறை பையன். ஏய் ஏய் அத வர்றா. யாடா ஆறாவன்? டேய், குறை பையன். டேய், என்னடா அந்த பையன் குறை பையன் சொல்றான்? யாரா குறப்பையா? என்ன யாரு அவன அடியா மொத்தமா குறப்பா பண்ணா. டேய், ஏய் யார் குறப்பையா? பாத்து செய்யலாம். மகாராஜா சதுந்தனியா இருக்காரு தானே வந்த முத்தத்துக்கு. அத பர்றா எனக்காக எத்தனை பேரு? டேய், டேய், அத வர்றா. டேய், ஏய் வந்து ஓ சாயே கல்லார் உலாவி எங்காரி திரிதோவே இங்கே இங்கே கல்லார் உலாவி எங்காரி திரிதோவே இங்கே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இதோடு புறவஞ்சி நாடகம் நிறைவு பெற்றது. போய் வரலாம்.